எல்லாருக்கும் வணக்கம். இப்போ சோஷியல் மீடியால எங்க பார்த்தாலும் ஒரே கேள்விதான். உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு 17,000 வரப்போகுதாமே, அது உண்மையா? வாங்க, அந்த செய்தியில இவ்ளோ உண்மை இருக்கு, எது வெறும் வதந்தின்னு இப்ப நாம தெளிவா பார்க்கலாம். முதல்ல இந்த 17,000 ரூபாய்ன்ற நம்பர் அது எங்கிருந்து வந்தது? இதுக்கு பின்னாடி இருக்கிற முழு கதையும் நாம இப்ப ஒன்னொன்னா பிரிச்சு பார்க்கலாம். இது எங்கிருந்து வருதுன்னு புரிஞ்சுக்கிட்டாலே பாதி குழப்பம் தீந்துரும். சரி, எல்லாருமே மனசுல நினைக்கிற அந்த முக்கியமான கேள்விக்கு வருவோம். இந்த பணம் உண்மையிலேயே நம்ம அக்கவுண்ட்டுக்கு வருமா வராதா? உங்களுடைய இந்த சந்தேகத்துக்கு ஒரு தெளிவான பதில தர்றதுதான் இந்த முழு பார்வையின் நோக்கமே. ஆனா நாம உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம். நாம இங்க பார்க்க போற தகவல்கள் எல்லாமே இதுவரைக்கும் கிடைச்ச நியூஸ் ரிப்போர்ட்ஸ் மற்றும் அரசு வட்டார அப்டேட்டுகளை வச்சு தொகுத்திருக்கோம். இது அரசாங்கத்தோட இறுதி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இல்லைங்கிறத மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. சரி, வாங்க இப்போ அந்த 17,000 ரூபாய ரெண்டா உடைச்சு பார்க்கலாம். அப்படி பார்த்தா மட்டும்தான் இதுல எது நிஜம், எது வெறும் பேச்சுன்னு நமக்கு தெளிவா புரியும். இங்க பாருங்க, ரொம்ப சிம்பிள். ஒரு பக்கம் கன்ஃபார்மான 5,000 ரூபாய், இது நம்ம மாநில அரசு கொடுக்கறது. ஏற்கனவே நிறைய பேருக்கு பணம் போக ஆரம்பிச்சிடுச்சு. இன்னொரு பக்கம் இன்னும் உறுதி செய்யப்படாத 12,000 ரூபாய், இது மத்திய அரசு கிட்ட இருந்து வரலான்னு எதிர்பார்க்கப்படுது. ஆனா இன்னும் எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வரல. முதல்ல கன்ஃபார்மான விஷயத்தை பத்தி பேசுவோம். தமிழ்நாடு அரசு தர்றதா உறுதி செஞ்சு பலருடைய பேங்க் அக்கவுண்டுக்கு வர ஆரம்பிச்சிருக்கிற அந்த 5,000 ரூபாயை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த 5,000 ரூபாய் எப்படி வருதுன்னு பார்க்கலாமா? இது கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழே வருது. நிலுவையில இருந்த 3 மாசத்துக்கான உரிமை தொகை 3,000 ரூபாயும் அதோட கோடைகால சிறப்பு தொகையா ஒரு 2,000 ரூபாயும் சேர்த்து ஆக மொத்தம் 5,000. இதுதான் அந்த உறுதியான பணத்துக்கான கணக்கு. இது வெறும் செய்தி மட்டும் இல்லைங்க, நீங்க உடனே செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான வேலை. ஏற்கனவே February 13 இருந்தே பணம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. சோ மறக்காம உங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஒரு தடவை எடுத்து செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு பணம் வந்திருக்கான்னு தெரிஞ்சிரும். ஓகே, இப்ப அடுத்த பகுதிக்கு வருவோம். அந்த பெரிய தொகை 12,000 ரூபாய், இது மத்திய அரசு கிட்ட இருந்து வரப்போகுதுன்னு சொல்றாங்களே, அதோட நிலைமை என்ன? உண்மையிலே வருமா வராதா? ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த 12,000 ரூபாய் ஒரே திட்டத்திலிருந்து வர பணம் கிடையாது. PM கிசான் திட்டம், கேஸ் மானியம், அப்புறம் மற்ற சில மானிய திட்டங்கள்லேருந்து வரவேண்டிய பாக்கி தொகைகள் எல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரே தடவையா நேரடி பண பரிமாற்றம், அதாவது DBT மூலியமா அனுப்பலான்னு ஒரு தகவல் பரவிட்டு இருக்கு. ஆனா மறுபடியும் சொல்றேன், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த 12,000 ரூபாய் பத்தின எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் இன்னும் வரல. இது வெறும் ஒரு எதிர்பார்க்கப்படுற அப்டேட்டா தான் இப்போதைக்கு இருக்கு. அதனால இத நம்பி யாரும் ஏமாந்துடாதீங்க. ஓகே, பணம் இங்கிருந்து வருதுன்னு பார்த்தாச்சு. ஆனா இது யாருக்கெல்லாம் கிடைக்கும்? அதுதானே அடுத்த கேள்வி. வாங்க இப்போ தகுதிகள் என்னென்னு பார்க்கலாம். முக்கியமா அந்த கன்ஃபார்மான 5,000 ரூபாய் உரிமை திட்டத்துக்கு யாருக்கெல்லாம் தகுதி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இங்க இருக்கிற லிஸ்ட கொஞ்சம் கவனமா பாருங்க. நீங்க தமிழ்நாட்டுல வசிக்கும் 21 வயசுக்கும் மேற்பட்ட குடும்ப தலைவியா இருக்கணும். உங்க குடும்பத்தோட வருஷ வருமானம் 2.5 லட்சம் ரூபாய்க்கு குறைவா இருக்கணும். நீங்க வருமான வரி கற்றவங்களாவோ அரசு ஊழியராகவோ இருக்கக்கூடாது. இது மாதிரி சில முக்கியமான தகுதிகள் இருக்கு. இதுல நீங்க வரீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. சரி, தகுதிகள் எல்லாம் இருக்கு. அடுத்து நாம என்ன செய்யணும்? அரசு பணம் நம்ம அக்கவுண்ட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம வந்து சேர நாம சில விஷயங்களை சரியா வச்சுக்கணும். அது என்னென்னு இப்ப பார்க்கலாம். மொத்தமே 4 ஸ்டெப் தான், ஆனா ரொம்ப முக்கியம். முதல் விஷயம், உங்க ஆதார் நம்பர் பேங்க் அக்கவுண்டோட சரியா இணைச்சிருக்கீங்களான்னு பாருங்க. 2வது, உங்க பேங்க் அக்கவுண்ட் ஆக்டிவா இருக்கணும். 3வது, DBT அதாவது நேரடி பண பரிமாற்றம் எனேபிள் ஆகியிருக்கணும். கடைசியா, உங்க ரேஷன் கார்டுல எல்லா விவரமும் கரெக்டா இருக்கணும். இதையெல்லாம் இப்பவே சரி பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. சோ கடைசியா உங்கள்ட்ட ஒரு கேள்வி. அரசாங்கத்தோட உதவி உங்க கைக்கு வர்றதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா? உங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா நலத்திட்டங்களை பெறுவது உங்க உரிமை, அதுக்கு தயாரா இருக்கிறது உங்க கடமை.